இந்த கூட்டத்தில் கூடுகிற கூட்டத்தை வைத்து அல்லது இதன் பெயராக இந்த கொடிகளை பயன்படுத்தி என் தமிழீழ தேசிய தலைவருடைய புகைப்படங்களை பயன்படுத்தி ஓட்டு அரசியலில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் துளி அளவும் எனக்கு இல்லை என்பதை இந்த மாவீரர் நாளில் நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அந்த லட்சிய மாவீரர்களுடைய கனவை, அந்த லட்சிய மாவீரர்களுடைய தியாகத்தை, அந்த மண்ணில் விதையாக விழுந்த அந்த தியாக சீலர்கள் நினைவை சுமந்து நம் மண்ணில் ஏதாவது அவர்களுக்கு செய்ய முடியாதா என்பதில் இருந்து என் லட்சிய பயணம் தொடர்கிறது. இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இந்த புலிக்கொடியை நாம் இணைத்திருக்கிறோம். நம்முடைய முப்பாட்டன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பயன்படுத்திய கொடி 1550களில் 1600களில் 1700களில் என் சேர சோழ பாண்டியர்கள் மீட்கொடியும் வில் கொடிகளையும் அம்புகளையும் எல்லாளனும் பாயும்புலி பண்டார வன்னியன் வாளையும் ஏந்தி அந்த மண்ணில் கொடியோடு குடியாட்சி நடத்தினார்கள். அந்த ஆட்சிகள் வீழ்த்தப்பட்டன, அந்த ஆட்சிகள் அழிக்கப்பட்டன. சுதந்திரம் பிரிட்டிஷ் என்று சொல்லக்கூடிய வெள்ளையன் தந்தபோது 1948 எம் ஈழத்தின் தந்தை செல்வா அவர்களோடு இருந்த தலைவர்கள் அந்த இலங்கை தீவுக்கான தேசிய கொடியை வடிவமைத்த போது அவர்கள் சங்கிலியன் நம்முடைய தமிழ் மன்னன் ஆண்ட கொடிகளில் இருந்து ஒரு குறிப்போ அல்லது எல்லாருடைய குறிப்பையோ அல்லது பாயும்புலி பண்டாரவன்னியன் கொடியில் குறிப்புகளையோ அந்த கொடி வடிவமைப்பில் எடுத்துக்கொள்ள மறுத்தார்கள். அன்று தொடங்கியது ஈழத்தில் எமது மக்களுக்கான சுதந்திர கனவு, சுதந்திர லட்சியம்.